ஓம் ஸ்ரீ மகாபெரிவா சரணம். மகாபெரிவா மகிமையில் இன்றைக்கி ஒரு அருமையான அற்புதம் சொல்லலான் இருக்கேன். திருச்சிராப்பள்ளியில் மகாபெரிவா தங்கியிருந்த சமயம். அப்போ பெரியவாளை தரிசனம் பண்ண சீதாலட்சுமி ராமசுவாமி கல்லூரியின் தலைவர் வந்தார். மகாபெரிவா கிட்ட வந்து தங்கள் கல்லூரியில் பெரியவரின் பொற்பாதம் பட வேண்டும், குழந்தைகளுக்கு ஆசி வழங்க வேண்டும் என்று விண்ணப்பித்தார். மகாபெரிவா பதில் எதுவும் சொல்லலை. ஆனால் அவர் தொடர்ந்து கேட்டுட்டே இருந்தார். பெரியவா வரணும், எங்களோட காலேஜுக்கு பெரியவா வரணும்னு கேட்டுட்டே இருந்தார். அப்போ பெரியவா ஒரு நாள் அவரிடம், நாளை காலை உன் காலேஜுக்கு வரேன், நீயும் உன் மனைவியும் ஒரு பசுமாடு கன்று குட்டியோட காத்திருங்கோ அப்படின்னார். பக்தருக்கு ரொம்ப சந்தோஷம். அந்த காலேஜு தலைவருக்கு அப்படியே தயாராக இருக்க பெரியவாளும் வந்தார். பசு மாடு கண்ணுக்குட்டியோட தயாராக இருந்தார். பூர்ண கும்ப வரவேற்பை ஏற்றுக்கொண்டு அந்த பக்தரிடம் பெரியவா சொல்கிறார், என் பாதம் எங்கெல்லாம் படணும்னு உனக்கு ஆசையோ அங்கெல்லாம் பசுமாடு கன்றுக்குட்டியை பிடிச்சுண்டு நீ முன்னால் போ, நான் பின்னாலேயே வரேன் அப்படின்னர். அப்படியே எல்லா இடமும் சென்று வந்த பின் வெளியே வந்து, திருப்தியா உனக்கு என்று கேட்க அவர் என்ன பதில் சொல்வார்? கண்கள் கடலாக மனம் உருகி கருணைக்கு நன்றி தெரிவிப்பதற்காக சாஷ்டாங்க நமஸ்காரம் செய்தார். அதற்கு பிறகு ஸ்ரீமடம் திரும்பிய மகான் மாலை அடியார்களிடம் பேசி கொண்டிருக்கும் பொழுது காலையில் காலேஜுக்கு போன அந்த பேச்சும் வர ஒருவர் கேட்குறார், பெரியவா ஏன் காலேஜில் பசுமாட்டு பின்னாலேயே போனா அப்படின்னு. அதுக்கு மகாபெரிவா சிரிச்சுட்டே சொல்கிறா, அவன் என்கிட்ட ரொம்ப பக்தியாக இருக்கான், நான் வந்தால் அவனோட காலேஜுக்கு ஸ்ரேயஸ்னு நினச்சி கூப்பிட்டான். ஆனால் அந்த காலேஜோ ஸ்திரீகள் படிக்கிற காலேஜ். அவள் எல்லா நாளும் காலேஜுக்கு வருவா, மாதம் விலக வேண்டிய நாளும் வரலாம். அதனால் என் ஆச்சாரத்துக்கு அங்கே போய் எப்படி மிதிக்கிறது? அதனால தான் யோஜனை செய்தேன், அவன் ஆசையும் நிறைவேறணும், என் ஆச்சாரமும் கிடக்கூடாது. அதுக்கு ஒரே வழி, எந்த தீட்டாக இருந்தாலும் அந்த இடத்துல கோபாத தூளி பட்டுட்டா அந்த இடம் பரிசுத்தமாயிடுறதா சாஸ்திரத்தில் இருப்பதுனால பசுமாட்டை முன்னால் விட்டுட்டு அது பின்னாலேயே நானும் போயிட்டு வந்தேன். இப்படி பெரியவா சொன்னதை கேட்ட எல்லாரும் பிரமிப்பிலிருந்து மீளவே இல்லை. இப்படியும் தர்ம சூட்சுமமா, இப்படியும் அறவழுவா துறவு வாழ்க்கையா? நினைத்து நினைத்து நாமெல்லாம் ஆச்சரியப்படலாம். வழிகாட்டி குரு ஆச்சாரியர் என்றால் இவரென்றோ? காலம் மாறிப்போச்சு என்று காலத்தின் மேல் பழி போட்டு பழி பாவங்களுக்கு அஞ்சாதவர்கள் நிறைந்த இந்த பூமியில் இப்படியும் ஒரு அறநெறி செம்மலா? இதே மாதிரியே இன்னொரு அனுபவம். ஒரு சமயம் தேனம்பாக்கத்தில் மகாபெரிவா தங்கியிருந்தார். அப்போ மகாபெரிவாளை தரிசனம் பண்ணுறதுக்கு அமெரிக்காவில் வாழும் பக்தர் ஒருவர் வேலை விஷயமாக அங்கு போய் தங்கியிருந்து வேலை பார்க்கிறார். அவர் ஒரு முறை இந்தியா வந்த பொழுது பெரியவாளை தரிசனம் பண்ண வந்தார். அவர் எப்பொழுதும் பெரியவரின் எண்ணமாகவே வாழும் பழுத்த பக்தர். அவர் வருவதற்கு முன்னமே தாயினும் சாலப்பறிந்து பால் நினைந்தூட்டும் என்ற வாக்கியத்திற்கேற்ப மகாபெரிவா தன் உதவியாளரிடம் அறுசுவை உணவு தயாரித்து வைக்க உத்தரவிட்டார். அவ்வாறே தயார் செய்யப்பட்டது. அமெரிக்காவில் வாழும் பக்தர் வந்தார். வந்தவர் ஒரு விரதத்துடன் இருந்தார். அது என்னவென்றால், வீட்டை விட்டு கிளம்பியது முதல் காஞ்சிபுரம் வந்து நடமாடும் தெய்வத்தை தரிசிக்கும் வரை நீர் கூட அருந்தக்கூடாது என்ற விரதம்தான். தான் மேற்கொண்ட விரதப்படியே மகாபெரிவாளின் சன்னதி வந்து கண்ணார சேவித்து நின்றார். தரிசனம் தந்த தெய்வம் கரிசனத்துடன் கேட்டது, என்ன பார்த்தாச்சு, இப்போவாவது அன்னபானம் பண்ணலாமா? உடனே உள்ளே போய் சாப்பிட்டுட்டு வா, பிறகு விவரமெல்லாம் பேசிக்கலாம் அப்படின்னு மகாபெரிவா சொன்னார். அறுசுவை உணவு தயாரிக்க சொன்னது இதற்குத்தான். வந்த பக்தர் வயிறார உண்டு மனம் நிறைந்து மகான் முன்பு வந்தார்.
மகா பெரிவா தன் அருகில் இருந்த தொண்டரிடம், இவர் என்கிட்ட ரொம்ப பிரியம் வச்சிருக்கார். என்னை பார்க்காம தீர்த்தபானம் பண்ணலை. அதனால் அவர்கிட்ட இருந்து ஏதாவது வாங்கி நானும் சாப்பிடணும். என்ன வாங்கி சாப்பிடலாம்? இப்படி கேட்க எல்லாருக்கும் ஆச்சரியம். கூடை கூடையாய் வரும் பழங்களையும் பொருட்களையும் பார்க்க கூட தயங்கும் மகா பெரியவாளா இப்படி வலிய விரும்பி கேட்பது? இதுதான் சபரியும் குசேலரும் செய்த பக்தியோ? என்ன சாப்பிடலாம் என்ற கேள்விக்கு ஒருவரும் பதில் சொல்லாததால் தானே தீர்மானம் செய்தார். இவரோட போய் எள்ளு புண்ணாக்கு வாங்கி வா, அப்படியே ஒரு கட்டு தையல் இலையும் வாங்கி வா, அது போதும் அப்படின்னார். கேட்ட தொண்டர் திடுக்கிட்டார். ஐயோ, புண்ணாக்கெல்லாம் சாப்பிடக்கூடாது, வேண்டாம் அப்படின்னார். ஆனால் தீராத விளையாட்டு தெய்வமோ, இல்லை இல்லை, புண்ணாக்கு தான் வேணும், உடனே போய் வாங்கி வா அப்படின்னு சொல்ல வேறு வழி இல்லாமல் குழப்பத்தோட அந்த பக்தரும் தொண்டரும் சென்று எள்ளு புண்ணாக்கும் இலைக்கட்டும் வாங்கி வந்து மகான் முன்னாடி வைத்தார்கள். என்ன நடக்கும் என்று ஆவலாய் பார்த்து கொண்டிருந்தனர். புண்ணாக்கு வாங்கிட்டு வான்னு சொன்னதும், இதை நான் சாப்பிட போறேன்னு நினச்சி பயந்துட்டியா? இப்படி கேட்ட மகா பெரியவா விளக்கமும் சொன்னார். இதை நேர கொண்டு போய் கொட்டகையில் உள்ள பசுமாட்டுக்கு வை. அது இந்த புண்ணாக்கை தின்னுட்டு பால் கொடுக்கும். அந்த பாலை நான் குடிப்பேன். இவர் போட்ட தீனியை சாப்பிட்டு அதனால் மாடு பால் சுரந்து அந்த பாலை நான் குடித்தா இவர் கொடுத்த பாலுக்கு சமந்தானே. அதனால்தான் புண்ணாக்கு வாங்கி வர சொன்னேன். தையல் இலை ஏன் கேட்டேன்? இவர் எப்போ பாரு என் நினைப்பாவே இருக்கார். நானும் அவரையே நினைக்கணும். இலக்கட்டை கொண்டு போய் கொட்டாயில் வை. தினம் காலையில் தேக சுத்திக்கு கொட்டாய்க்கு போகிற போது இந்த இலையை எடுத்துப்பேன். இலையை பார்த்தாலே இவர் ஞாபகம் வந்துடும். காலையிலேயே இவரை நினச்சிப்பேன். அதனால்தான் இந்த இரண்டும் கேட்டேன் அப்படின்னா மகா பெரியவா. இந்த தெய்வத்தின் குரலை கேட்ட பக்தருக்கும் அருகில் இருந்தவர்களுக்கும் எப்படி இருந்திருக்கும்? அது சரி, வந்த மேல்நாட்டு அடியவரின் பக்திக்கு மெச்சி அவரிடம் ஏதாவது வாங்கி சாப்பிட வேண்டுமானால் பழமோ கற்கண்டோ ஏதோ ஒன்று வாங்கி வர சொல்லி வாயில் போட்டுக்கொள்ளலாமே. அதை விட்டு சுற்றி வளைத்து புண்ணாக்கு வாங்கி பசுவிற்கு போட்டு அது பால் கறந்து அதை சாப்பிட வேண்டுமா என்றால் அங்குதானே இருக்கிறது தர்ம சூட்சுமம். வந்த பக்தர் கடல் கடந்து சென்று பணம் ஈட்டுகிறார். தர்ம பிரபுவான முனிவர் அவர் தரும் பொருளை நேராக ஏற்பாரா? அதனால் அவருடைய பணத்தால் பசுவிற்கு தீனி போட வைத்தார். அதிலும் ஒரு சூட்சமம். பசுவிற்கு உணவு தருவதால் கோசம்ரட்சண புண்ணியமும் பக்தருக்கு வருகிறது. பசுவிடம் சென்று வெளிவரும் எந்த பொருளும் அதி பவித்திரம். வந்த பக்தருக்கு அடித்தது இரட்டை யோகம். ஒன்று, சகல தேவதா சொரூபமான கோமாதாவிற்கும் உணவிட்ட புண்ணியம். சர்வலோக ஜெகன்மாதா காமாட்சியின் மறு உருவான மகா பெரிவாளுக்கும் உணவிட்ட புண்ணியம். இந்த இரட்டை புண்ணிய பலன்தான் தினம் தினம் அந்த மகானின் நினைவில் நிற்க இலையாய் வந்ததோ. பக்தி என்றால் இப்படியல்லவா இருக்க வேண்டும்? எந்த குலம் கோத்திரமாக இருந்தாலும் எந்த ஊரில் இருந்தாலும் நிஜமான பக்தர்கள் குறைவில்லாமல் இருப்பார்கள் என்பதற்கு சாட்சி இதுவே. இதைத் தொடர்ந்து இன்னொரு அருமையான அற்புதம். ரிக்வேத அத்தியாபகர் ஸ்ரீ ராமகிருஷ்ண சாஸ்திரிகளின் குடும்பம் மொத்தமுமே வேத அத்தியாயனம், யாக யஜ்ஞாதிகள், நித்யாக்னிஹோத்திரம் என்று பெரியவாளுக்கு மிக மிக சம்மதமான குடும்பம். ஒரு முறை அவருடைய தந்தை ஈரோடில் ஒரு பெரிய வாஜபேய யாகத்தை கிரமமாக முடித்துவிட்டு குடும்பத்தோடு பெரியவாளை தரிசனம் பண்ண மகாகாவ் வந்தார். பெரியவா எங்கு சென்றாலும் கூட்டம்தானே. அன்றும் நல்ல கூட்டம். பெரியவா உள்ளே இருந்தார். ஈரோட்டில் வாஜபேயம் முடிச்சுண்டு நேராக பெரியவாளை தரிசனம் பண்ண வந்தோம் அப்படின்னு அங்கே இருக்கிற பாரிஷதர்கள்ட்ட சொன்னார் சாஸ்திரிகளோட தந்தை. அவரும் பெரியவா கிட்ட போய், ராமகிருஷ்ண சாஸ்திரிகளோட தகப்பனார் ஈரோட்டில்
வாஜபேயம் முடிச்சிட்டு குடும்ப சகிதமாக வந்திருக்காருன்னு சொன்னதும் அவளை முதல்ல இங்கேருந்து போக சொல்லு அப்படின்னு சொல்லிடுறா பெரியவா. தரிசனம் தராமலேயே திருப்பி அனுப்பிட்டார். பெரியவாளின் தரிசனமும் இல்லாமல் மிகவும் வேதனையோடும் கண்ணீரோடும் பக்கத்தில் இருந்த ஒரு சத்திரத்தில் தங்கினார்கள். அவர்களுடைய துக்கமும் சொல்லி மாளாது. என்ன குத்தம் பண்ணினோம், தெரிஞ்சோ தெரியாமலோ ஏதாவது பண்ணியிருந்தாலும் பெரியவா மன்னிச்சிருவாளா? தவிச்சு போயிட்டா அந்த குடும்பம். 1 மணி நேரம் இப்படியே கழிந்தது. சரி, இனி இங்கே எத்தனை நாளி உட்கார்ந்திருப்பது? ஊருக்கு போக அடுத்த ரயில் எப்போது என்று விசாரிக்க ரயில்வே ஸ்டேஷனுக்கு செல்ல முடிவு செய்தபோது அறையின் வாசலில் திடீரென்று ஒரே பரபரப்பு. ஸ்ரீமடத்தைச் சேர்ந்த பாரிஷதர்கள் சிலரும் வேத பண்டிதர்களும் சில பெரிய மனிதர்களும் வந்து வாசலில் நின்றார்கள். என்னது இது? திகைத்து போய்விட்டார்கள். பெரியவா அனுப்பினா. யாரோ வாஜபேய யாகம் பண்ணிட்டு இங்கே வந்து தங்கியிருக்காளாம். அவளையும் அவ குடும்பத்தையும் ராஜ மரியாதையோடு அழைச்சிட்டு வரணும்னு சாண்டூர் மகாராஜாவை அனுப்பியிருக்கா. அங்கே வந்தவர்களில் ஒரு வேத பண்டிதர் ரொம்ப வினயமாக இதை சொன்னார். அதுக்கு பிறகு யானை, குதிரை, சாமரம், வெண்கொற்ற குடை, வேத கோஷம், வாத்தியம் முதலானவை அந்த சத்திரத்து வாசலில் வந்து இவர்களுக்காக காத்திருந்தன. இவர்களுக்கு ஒரே ஆனந்த அதிர்ச்சி. சாண்டூர் மகாராஜா பெரிய வெண்கொற்ற குடையை அந்த குடும்பத்தின் தலைவருக்கு பிடித்தபடி வர, முன்னால் நாதஸ்வர இசை முழங்க, பார், எப்பேற்பட்ட வேத வித்துக்களை அழைத்து வருகிறோம் என்பது போல கம்பீரமாக ஸ்ரீமடத்தி யானை அசைந்து நடந்து செல்ல, குதிரை மேல் தடி ஏந்தியபடி பாராவர சாம வேத கோஷத்தோடு கல்கத்தா சங்கரநாராயண ஸ்ரோதிகள் இவர்களை அழைத்து கொண்டு பெரியவாளிடம் சென்றார். சாஸ்திரிகள் குடும்பத்தினர் ஆனந்தத்தில் அழுதனர். பெரியவாளுடைய பேரன்பை நினைத்து அழுதனர். அவருடைய வேத தர்ம பரிபாலனத்தை நினைத்து அழுதார்கள். வேத மாதாவுக்கு முன் ராஜாதி ராஜாக்கள் கூட சேவகர்தான் என்ற சத்தியம் அன்று தெய்வத்தால் உலகுக்கு உணர்த்தப்பட்டது. இப்பேற்பட்ட மாபெரும் ஊர்வலத்தை மனசில் கற்பனை செய்தாலே சிலிர்க்கிறது. மடத்துக்குள் நுழைந்ததும் பெரியவா புன்சிரிப்புடன், ஏன் மனசு கஷ்டப்படணும்? வாஜபேயம் பண்ணினவாளுக்கு ராஜமரியாதையோட யாராவது மகாராஜா வெண்கொற்ற குடை பிடிச்சுண்டு வரணும். அப்படி அவளை பார்க்கறது தான் தர்மம். அதுபடி பார்க்கறதுக்காகத்தான் உங்களை முதல்ல போக சொன்னேன். அதோட எனக்குமே கூட ஒன்று அப்படி பார்க்கணுன்னு ஆசையாக இருந்தது. எதேச்சியாக சாண்டூர் மகாராஜா வந்தார். எதேச்சியாக வந்தாரா? தன் சங்கல்பம் என்று ஒத்துக்கொள்வாரா மகா பெரியவா? ராமகிருஷ்ண சாஸ்திரிகளின் அப்பா பெரியவா பாதார விந்தங்களை கண்ணீரால் அபிஷேகம் செய்தார். பெரியவாளுடைய எந்த செயலுமே அனுகிரகம்தானே. இதில் பாரிஷதர்களின் வேடிக்கையான அனுபவம் என்னவென்றால், மகாகாவ் என்ற சின்ன ஊரில் பூஜை சாமான்கள், சமையல் சாமான்கள், பாரிஷதர்களின் மடிசஞ்சி, பெரியவாளின் மடிசஞ்சி இத்தியாதிகள் இருந்த இடத்தில் ஒரு பழைய வெண்கொற்ற குடையும் இருந்தது. ஒருவரும் அதை கவனிக்கவில்லை, பெரியவாளை தவிர. திடீரென்று ஒரு பாரிஷதர் உள்ளே வந்து, பெரியவா வெண்கொற்ற குடையை கொண்டு வரச் சொல்றா என்றதும் அங்கு இருந்த சாமான்களை துழாவி தூசி படிந்து பிரவுன் கொற்ற குடையாக இருந்த வெண்கொற்ற குடையை கண்டுபிடித்து தூசி தட்டி கொண்டிருந்த போதே, சீக்கிரம், பெரியவா அவசரமாக கேட்கிறா என்று ஆள் மேல் ஆள் வந்து கேட்டதும் ஒரு வழியாக சுமாராக பண்ணி அதை கொடுத்தார்கள். எதற்கு இத்தனை அவசரம்? வாஜபேய யாகம் பண்ணின தன்னுடைய பக்தனை பார்க்கத்தான் அத்தனை அவசரம் பகவானுக்கு. ரொம்ப ஒரு அருமையான அற்புதம். ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. ஓம் ஸ்ரீ மகாபெரிவா சரணம். நமஸ்காரம்.